போடுறேன். உப்பு கொஞ்சம் கூடவே போட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் வாழைக்காய்க்கு கொடுக்கணும். அடுத்து லெமன் வந்து நம்ம புளிஞ்சு விடணும். இந்த அரை பழத்தையும் புளிஞ்சுடுவோம், அப்போ தான் பத்தும். நிறைய வாழைக்காய் இருக்கிறதுனால புளிப்புக்கு உங்கள்கிட்ட லெமன் இல்லாட்டி தயிர் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு பொடி போடுறேன். நல்லா கொஞ்சம் கூடவே போடுங்க, வாசமாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பரட்டிக்க வேண்டியதான். சும்மா இத்தினூடு தண்ணி தெளிச்சாச்சு. நல்லா குளுக்க வேண்டியதான் உப்பு போட்டு. உப்பு நல்லா இப்பயே போட்டுருங்க. அப்புறம் பாருங்கள் வந்துருச்சு. வேக வேக அப்படியே பரட்டிட வேண்டியதான். எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. வாழைக்காய்க்கு எண்ணெய் தப்புருங்க. நல்லா மொறுன்னு வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள் வறுத்து எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டான சுவையான வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு.